வணக்கம். வள்ளலார் சொன்ன 8 மற்றும் 2க்கான அந்த மாபெரும் ரகசியம் என்னன்னு இன்னைக்கு நாம உடைக்க போறோம். மனித உடலை எப்படி ஒருபோதும் அழியாத நித்திய தேகமா மாத்த முடியும்? இதுதான் வள்ளலார் எழுப்பிய மிக முக்கியமான கேள்வி. இதுக்கான விடை சாகாத கல்வியில இருக்கு. அதாவது ஆசானோட திருவடியை ஒரு கணம் கூட மறக்காம நினைவு கூர்றதுதான் அந்த ரகசியம். ஆனா இங்க ஆசான் யாரு? அந்த திருவடி எது? இத புரிஞ்சுக்க முதல்ல ஆசானுங்கிற வார்த்தையை நாம கொஞ்சம் அலசுவோம். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ஆசான்ங்கிற சொல்லே ஆ மற்றும் சான்னு 2 தனி எழுத்துக்களா பிரியுது. இதுல ஆ அப்படிங்கிறது சூரிய கலையையும் சால வர்ற சா அப்படிங்கிறது சந்திரகலையையும் குறிக்குது. இதான் அந்த பேலன்ஸ். ஆ என்பது அப்பன், சிவம் மற்றும் 8. அதே போல சா என்பது அம்மை, சக்தி மற்றும் 2. புரியுதா? இப்போ அந்த 8, 2 அப்படிங்கிற எண்கள் சாதாரண நம்பர்ஸ் இல்ல. அது பிரபஞ்ச ஆற்றலோட ரகசிய குறியீடுகள். அருட்பெருஞ்சோதி அகவல்ல அகரம் உகரம் அப்படிங்கிற இந்த அழியா சிகரங்களை பத்தி வள்ளலார் நமக்கு தெளிவான க்ளூஸ் விட்டுட்டு போயிருக்காரு. இந்த 8ம் 2ம் தான் அருட்பெருஞ்சோதி நமக்கு அருளிய முதல் படிங்கிறத இங்க ரொம்ப ஆணித்தரமா அவர் சொல்லியிருக்காரு. தனக்கு இந்த 8 மற்றும் 2ங்கிற மாபெரும் ரகசியத்தை சொல்லிக் கொடுத்த இளைவனை தந்தையா நினைச்சு அவர் உருகி பாடுறாரு. இந்த சூரிய சந்திர கலைகளை முழுமையா உணர்ந்து பயிற்சி செய்யறது மூலமா தான் வள்ளலாரோட அந்த பேரவாவை நாம நிறைவேற்ற முடியும். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். நம்ம உடம்புல நாம நிஜமாவே தியானிக்க வேண்டிய அந்த திருவடிகள் எங்க இருக்கு? ஒரு சின்ன ஹிண்ட் தரேன். இனவனோட திருவடிங்கிறது உங்க உடம்புலயே கரெக்டா 2 இருக்கிற ஒரு உறுப்பு தான். கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாங்க, இறைவனோட அந்த திருவடிகள் வேற எதுவும் இல்ல, நம்ம முகத்துல இருக்கிற நம்மளோட சொந்த 2 கண்கள் தாங்க. அதாவது ஒரு குரு கிட்ட இருந்து திருவடி தீட்சை வாங்கறதுங்கிறது நேரடியா நம்மளோட கண்கள் மூலமா மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இவ்ளோ பெரிய தத்துவத்தை எல்லாரும் ஈஸியா செய்யக்கூடிய ஒரு நேரடி தியான பயிற்சியா மாத்துறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. என்ன ஒரு மேஜிக்! நீங்களும் இந்த திருவடி தீட்சை வாங்கி அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைச்சா இங்க இருக்கிற எண்களை உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ 8 மற்றும் 2ன் ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு உங்க தெய்வீக கண்களை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க?